காவேரி வந்து ஆசிரமத்தை சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து நிவேதா இருக்க ரூம் பக்கத்தில் வராங்க. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் இங்கே தனியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. அப்போ கரெக்டாக அங்கே இருக்கிறவங்க என்னாச்சுமா அப்படின்னு, இல்லை இங்கே ஒரு பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, அந்த பொண்ணு பழசை எல்லாத்தையுமே மறந்துட்டா, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் மறந்துட்டா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பாவம்மா சின்ன வயசு தான், உன் வயசு தாம்மா இருக்கும் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அந்த பொண்ணு நான் போய் பார்க்கல, இல்லைம்மா அந்த பொண்ணு யார்கிட்டையுமே பேசாது, அப்புறம் உங்களுக்கும் வருத்தமாயிடும் அப்படின்னோன்னே சரின்னு சொல்லிட்டு நிவேதாவை பார்த்துட்டே அப்படியே கிளம்புறாங்க. அடுத்து வந்து இங்கே ரொம்ப சந்தோஷமாக வந்து காவேரி இருக்காங்க. இல்லை நினச்சி பார்த்துட்ருக்காங்க. விஜய் வந்து உங்களோட என்னோடய ஒய்ஃப் வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் என்னை ஒய்ஃபாக நினைக்கிறாரா, இது வந்து நடந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும், உண்மையிலே அவர் சொன்னதெல்லாம் உண்மையா, அவர் மனசார்தான் சொல்லியிருப்பாளா இல்லை ஃபார்மாலிட்டிஸாக சொல்லியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பட்டிருக்கு அப்படின்றாரு. ஆமாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு என்ன சந்தோஷம்னு தெரியும். இங்கே ஆசிரமத்துக்கு போனேன்ல, அங்கே நல்லா வந்து எல்லோரும் நல்லா பேசினாங்களா, நல்லா இருந்ததா, எல்லாம் நல்லா பேசினாங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த இடம் போயிட்டு வந்ததுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சுயநலமோ வந்து மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிறோமோன்ற எண்ணமே கிடையாது. எல்லாரையும் நல்லா பார்த்து, நிறைய பொண்ணுங்க அங்கே இருக்காங்க, ஏன் மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க கூட இருக்காங்க, அவங்களெல்லாம் பத்திரமா எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க தெரியுமா. ஆனால் சின்ன வயசுலேயே ஒரு பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குங்க. அந்த பொண்ணு கூட நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சுங்க. அப்படியா, என்ன பண்ணுறது, ஒரு சிலருக்கு இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரி அது போட்டும், இதுக்காக இவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் அது மட்டும் கிடையாது, நீங்கள் என்னை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிங்க, அதுவும் வந்து என்னோடய ஒய்ஃப் வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, அதனால தான் அப்படின்னோடனே, உண்மையிலேயே நீங்கள் தான் சொன்னீங்களா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என் ஒய்ஃப் தானே காவேரி, அதனால தான் சொன்னேன் அப்படி சொல்லி சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. உடனே வந்து சரி அது போட்டும் காவேரி, இன்றைக்கி நீ எல்லாம் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்ததெல்லாம் பாட்டி ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அப்படின்னு. ஆமாம்மா, முன்ன மாதிரி பாட்டி இல்லவே இல்லை, என்கிட்ட அன்பாக பேசுகிறாங்கங்க, என் மேலே அக்கறையாக பேசுகிறாங்க, எனக்கே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி. எப்படியோ எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே உடனே சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து அவங்க பாட்டி சொல்கிறாங்க, பாரா அவள் எவ்வளோ அழகாக எல்லாம் ஒன்று ஒன்றா வேலையெல்லாம் செய்கிறா, பார்த்து வீட்டையெல்லாம் கவனிச்சிக்கிறா, உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து யோசிக்கிறாரு விஜய், எல்லாமே நல்லா பண்ணுறா காவேரி, எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு காவேரியை, ஆனால் என்னால் மட்டும் ஏன் வெண்ணிலாவை மறக்கவே முடியலன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து வந்து இங்கே காவேரி வந்து எல்லா வேலையுமே வந்து செஞ்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. என்னடி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னோடனே இந்த மாதிரி ஆசிரமம் போன விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அப்படியாடி, இங்கே பாருமா, எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது, சின்ன சின்ன பசங்களாம் நிறைய இருக்குமா, ஏன் நர்மதா மாதிரி நம்ம யமுனா மாதிரிலாம் இருக்குதுமா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னோடனே, என்னடி பண்ணுறது, அவங்களுக்கெல்லாம் வந்து அப்பா அம்மா இல்லைனாலும் கடவுள் அவங்களோட துணை இருப்பார்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. கரெக்டாக சொன்ன சாரதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு நீ போயிட்டு வந்ததுக்கு உண்மையிலேயே நல்ல விஷயம்டி, உனக்கு வந்து நல்லா இருக்குல்ல அப்படின்னோன்னா, ஆமாம்மா ஒரு வாட்டி நம்ம எல்லோரும் ஒரு வாட்டி போயிட்டு வரலாமா, சரி நர்மதா ஒரு பர்த்டே வரும்ல அப்போ நம்ம போகலாம், இல்லை வீட்டில் ஏதாவது விசேஷம்னா போகலாம். ஆமாடி, வேஸ்ட்டாக வந்து காசை வந்து கறி ஆக்குறீங்க, என்னென்னமோ வாங்குறி பர்த்டே கொண்டாடுறீங்க, அந்த டைமில் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ நம்மளால் முடிஞ்சு வந்து உதவி பண்ணால் அதுதாண்டி ரொம்ப புண்ணியம், அந்த விஷயத்தை தான் நிறைய பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. அம்மா நீயும் ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. சிரிக்கிறாங்க சாரதா. இதோட முடியுது.